அத்தியாயம் 2 12 உயிரெழுத்துக்கள் பற்றி நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். இதில் குறில் எழுத்து எத்தனை அப்படின்னா 5, நெடில் எழுத்து பார்த்தீங்கன்னா 7, மொத்தம் 12 எழுத்துக்கள் பற்றி தான் படிக்க போகிறோம். மேலே பார்த்துருக்கோம் உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள், குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7, மொத்தம் 12 எழுத்து. இந்த 12 எழுத்தை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், குறில் எழுத்துக்கள் அப்படின்றது எத்தனை சொல்லியிருந்தேன்? 5 லெட்டர் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 5 லெட்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அ, இ, உ, ஏ, ஓ, இது எல்லாமே குறில் எழுத்துக்கள். இது ஒரு 5. நெக்ஸ்ட் பாருங்கள், நெடில் எழுத்துக்கள் நம்ம எத்தனை சொல்லியிருந்தோம்? மேலே 7ன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தா 5 தான் இருக்கும். நெடில் எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஓ, இந்த மாதிரி நெடில் எழுத்துக்கள் 5 தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 5, மொத்தம் 10 லெட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஒரு 2 லெட்டர் 12 லெட்டர்னு சொன்னீங்க. இப்போ ஏன் நம்ம 10 மட்டும் பார்க்குறோம், மீது 2 லெட்டர் ஏன் நம்ம பார்க்கல அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈருயிர்கள் அப்படின்ட்டு இருக்கா. ஈருயிர்கள் கொண்ட உயிரெழுத்து எது எது அப்படின்னா ஐயும் அவ்வும். ஐ, அவ். ஐயை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கீழே பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஆ ப்ளஸ் இ, ஐ. அவ், ஆ ப்ளஸ் ஊ, ஔ. சரிங்களா? அப்போ இது வந்து ஈருயிர் குறிகள். இந்த ஈருயிர்கள் வர்றதுனால இதை தனி சாப்டராகவே நம்ம பார்க்கலாம். அதனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உயிரெழுத்துக்களில் 12 எழுத்துக்களில் 10 எழுத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 உயிரெழுத்துக்களில் 10 எழுத்தை மட்டும் பார்க்கணும்னு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். போர்டில் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னா அதில் கோடு போட்டு கரெக்டாக எழுத வரல. அதனால தான் இப்போ நோட்லேயே வச்சு நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். குறில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி எழுதணும், நெடில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி எழுதணும் அப்படின்றத நம்ம இதில் கொடுத்துருக்கோம். குறில் அப்படின்னா லைட் டாட் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா லைட் டேஷ் யூஸ் பண்ணுவோம். லைட் டாட் அப்படின்னா பென்சில் அப்படி வச்சமே எடுப்போம் பாருங்கள், அது லைட் டாட். லைட் டேஷ் அப்படின்னா அப்படியே லைட்டாக பென்சிலை வந்து அழுத்தமே கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி போடுறது லைட் டேஷ். நெடில் அப்படிங்கிறது திக் டாட், திக் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். திக் டாட் அப்படின்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து போடக்கூடிய டாட். திக் டேஷ் அப்படின்னா அழுத்தம் கொடுத்து போடக்கூடிய டேஷ். கீழே பாருங்கள், குறில் நெடில தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. எந்தெந்த லெட்டர் வந்தால் குறிலாக எழுதணும், எந்த மாதிரி உச்சரிப்பு வந்துச்சுன்னா நம்ம நெடிலாக எழுதணும் அப்படின்றத நம்ம மேலேயே சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் பிளேஸ் அதாவது ஆ, ஏ, இ, ஓ, உ, இதெல்லாம் குறில். ஏற்கனவே மேலேயே பார்த்துட்டோம். இந்த குறில் எழுத்துக்கள் வந்தால் எந்த பிளேஸில் நம்ம எழுதணும் அப்படின்றது ஒன்று இருக்குது, எப்படி எழுதணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் நெடிலும். ஆ, ஏ, இ, ஓ, உ,